ஹல்லேலூயா. கர்த்தர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாளுக்கு முன்பாக தேவ சமூகத்துக்குள்ளாக 40 நாளளவும் உபவாசித்து இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக பாடுபட்ட இந்த பாடுகளை, சிலுவை தியானங்களை இந்த நாளிலே தியானித்திருப்போம். இந்த புனித வெள்ளியிலே நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக அடிக்கப்பட்டவராய் தொங்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பொன்மொழிகள் 7 வார்த்தையும் கேட்டிருப்போம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், இதோ உன் தாய், இதோ உன் மகன், ஏலி ஏலி லாமா தமஸ்கானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், தாகமாக இருக்கிறேன், முடிந்தது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து 7வது வார்த்தையாக ஒப்புவித்து தன் ஜீவனை விட்டார். எதற்காக இந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 7 பொன் வார்த்தைகளும் பேசினார்? எதற்காக ஆணிகள் அடிக்கப்பட்டது? எதற்காக அதில் மரித்தார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால், என் அன்பு தேவப்பிள்ளை, குலோசியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம், நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பதானத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையாவது, மாத பிறப்பை, ஓய்வு நாட்களையாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஒருவனும் நம்மை குற்றப்படுத்த முடியாது, ஒருவனும் நமக்கு விரோதமாக எழுத முடியாது, ஒருவனும் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்க முடியாது, ஒருவரும் நமக்கு விரோதமாக பேச முடியாது, ஒருவரும் நமக்கு விரோதமாக நிற்க முடியாது. காரணம், என் அன்பு தேவப்பிள்ளை, அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவின் மேல் வைத்து ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டார். அந்த கையெழுத்தை கிறுக்கி போட்டார். அதை இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று சொன்னேன். அதே ஆண்டவர் இன்றைக்கு திரும்பவும் திருவுளம் பட்சுகிறார். நான் பட்சிக்கிற அக்கினியாக இருந்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த காரியங்களை, உனக்கு விரோதமாக எழும்பின காரியங்களை சிலுவையில் அறைந்தது மாத்திரமல்ல, அதை நான் அக்கினியினால் எரித்து தீக்கரையாக மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக ஆணிகள் அடிக்கப்பட்டு, விழாவிலே குத்தப்பட்டு, 1 குறைய 39 அடிகள், முதுவிலே ஒரு உழ நிலத்தை போல அடிக்கப்பட்டு, தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டு, என் அன்பு தேவப்பிள்ளையே, கல்வன் மத்தியில் ஒரு கல்வரை போல தொங்கினாரையே. காரணம், என் அன்பு தேவப்பிள்ளையே, நமக்கு விரோதமாய் எழும்பின காரியங்களை முறியடிக்கும்படியாக அவர் முறியடித்தார். வெற்றி சிறந்திருக்கிறோம். சம்பூரணமான 7 வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அந்த சம்பூரணம் நம்முடைய வாழ்க்கையில் தொடரும். நமக்கு விரோதமாக எழும்பின காரியங்கள் இனி ஒன்றும் நமக்கு விரோதமாக நிற்பதும் கிடையாது, நமக்கு விரோதமாக வாய்ப்பதும் கிடையாது. அது அழிந்தே போயிற்று. அதை தீக்கரையாக மாற்றினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முதற்கொண்டு சம்பூரணமான வாழ்வை நாம் காண்போம். அல்லேலூயா. ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் பேசின, எங்கள் கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை சம்பூர்ணமாய் கர்த்தர் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற. 7 என்று சொன்னால் சம்பூர்ணம் ஆண்டவரே. அந்த 7 வார்த்தைகளை கர்த்தர் ஆண்டவரே எங்கள் நடுவில் வைத்திருப்பதற்காக நன்றி, கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் தியானித்த இந்த நாளிலே ஆண்டவரே, உடைய ஆண்டவரே சிலுவை பாடுகளை தியானித்த இந்த நாளிலே கர்த்தரைகளை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உயர்த்துங்க. சம்பூர்ணத்தை நாங்கள் கண்டடைய கிருபை செய்வீராக. இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தின் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கிற பெரிய காரியத்தை செய்ய இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.